Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது 11th accountancy தான் பார்க்க போறோம். CBC syllabus chapter 12 bank reconciliation statement தான் பார்க்க போறோம். So far நம்ம 12 chapters நம்ம பார்த்தாச்சு. So ஒவ்வொரு சாப்டரோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So மறக்காம செக் பண்ணி பாருங்க. So இந்த bank reconciliation statement வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சாப்டர் தான். ப்ளஸ் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த BRS வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், நம்மளோட ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நமக்கு நடக்குது அப்படின்னா எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ ஸோ இது வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து பேங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பக்கம் நம்ம எழுதியிருக்கோம். பேங்கர் அப்படின்றது பேங்க்கை தான் நான் மீன் பண்ணுறேன். அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்றது கஸ்டமர்னு எழுதியிருக்கேன். ஏன் கஸ்டமர் அப்படின்னா பேங்கருக்கு வந்து நம்ம வந்து கஸ்டமர், அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம பிஸ்னஸில் எல்லா ட்ரான்சாக்ஷனுமே எதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கேஷ் புக்கில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். கேஷ் ட்ரான்சாக்ஷனாலும் சரி பேங்க் ட்ரான்சாக்ஷன்னாலுமே நம்ம எதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், கேஷ் புக்கில் தான் பண்ணுவோம். எந்த மெத்தடில் பண்ணுவோன்னா டபுள் காலம் கேஷ் புக்கில், பேங்க் காலத்தில் தான் நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இது ஸோ பேங்க்கில் நடக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷனுமே எதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம், பேங்க் காலத்தில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். எந்த மெத்தடில், டபுள் காலம் கேஷ் புக். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து ஃபர்தராக நம்ம போக முடியும். பிஸ்னஸ் வந்து எல்லா ட்ரான்சாக்ஷனுமே கேஷ் புக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கேஷ் புக்கில் நம்ம பேங்க் என்ட்ரிஸ் போடுவோம். எந்த இடத்துல போடுவோம்னா டபுள் காலம் கேஷ் புக்கில் பேங்க் காலமில் இருக்கிற நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் போட்டிருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இதோட பேங்க் என்ட்ரிஸோட. ஸோ பேங்க்கில் நமக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாஸ்புக்கில் நம்மளோட என்ட்ரிஸ் இருக்கும் ஆர் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கேஷ் இருந்திருக்கு, நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணியிருக்கோம். இது நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவோமோ, எப்போ நம்ம அந்த செக்கை ஒரு அமௌண்ட்டை போய் நம்ம டெபாசிட் பண்ணிட்டோமோ அப்போவே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பட் பேங்க்கில் வந்து எப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ அமௌண்ட் வந்து அவங்கள்ட்ட டெபாசிட் ஆயிடுச்சு, அவங்க அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா தான் அப்போ அந்த டைம் ஆஃப் ரியலைசேஷன். புரிஞ்சிச்சா? இன்கேஸ் இப்போ நம்ம செக்கில் போய் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நான் 4th போய் நான் டெபாசிட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்கேஸ் இப்போ வந்து நம்ம ஈவினிங்கோ மத்தியானமோ போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இட் டேக்ஸ் டு சாலிடாக 1 days or 2 days வந்து எடுத்துக்குவாங்க நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து சேர்றதுக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம செக்கு போட்ட உடனே நம்ம எழுதியிருப்போம் 4th அப்படின்னு நான் போட்டு என்ட்ரி பண்ணியிருப்பேன். ஆனால் ரியலைசேஷன் எப்போ நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னா மேபி 5th or 6th தான் நமக்கு அமௌண்ட் வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைம் கேப் வருதா? ஸோ அதுதான் இந்த பிஆர்எஸில் நம்ம பார்க்க போகிறது. அதே மாதிரி இன்கேஸ் நான் இப்போ யாருக்கா செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கேன், இப்போ மிஸ்டர் ஏக்கு நான் செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் 5th அவருக்கு நான் செக்கு நான் கொடுத்துட்டேன். பட் ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த அமௌண்ட்டை மீன்ஸ் அந்த செக்கை போய் அவர் டெபாசிட் பண்ணவே இல்லை. அப்போது எப்போ போய் அவங்க டெபாசிட் பண்ணுறாங்களோ, இன்கேஸ் வந்து அவங்க நம்ம டேட் ஃபில் பண்ணாமல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேபி அவங்க 7th or 8th அந்த மாதிரி அவங்களோட கன்வீனியன்ட்டான டேட்டு போட்டு அவங்க போய் டேட்டு நம்ம வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு சைன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டேட்டு மட்டும் நம்ம ஃபில் பண்ணாமல் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ அவங்க 7th or 8th போய் அந்த செக்கை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்கில் எப்போ என்ட்ரி ஆகும், நான் அவர் எப்போ செக்கு போடுறாங்கன்னா அதுலேருந்து 1 day or 2 days கழிச்சு தான் பேங்க்கில் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. நம்ம போட்டது 4th நம்ம செக்கு கொடுத்துருப்போம், 4th or 5th கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து 9th or 10th தான் பேங்க்கில் வந்து என்ட்ரி போடுவாங்க. ஸோ அப்போது அந்த டைம் கேப்புன்னு இருக்குதுல்ல, ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைம் கேப் இருக்கும், இங்கேயும் நமக்கு ஒரு டைம் கேப் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு டைம் கேப் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம எதில் ரெக்டிஃபை பண்ண போகிறோன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன டைம் கேப்ஸ் தான் நம்மளோட பிஆர்எஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா கேஷ் புக்குக்கு எப்போதுமே டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கேஷ் புக் போடும் போது இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். கேஷ் புக்குக்கு எப்போதுமே டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸ், ஓகேவா? அதே மாதிரி இன்கேஸ் பாஸ்புக்கில் வந்து
பாஸ்புக்கில் நமக்கு பாசிட்டிவ் பேலன்ஸ் வந்து எது காட்டுனா கிரெடிட் பேலன்ஸை தான் காட்டும். கிரெடிட் பேலன்ஸை தான் காட்டும் இதில் பாஸ்புக்கில். ஓகே, பாஸ்புக்கில் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அது வந்து கிரெடிட் பேலன்ஸ், நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ். ஸோ கேஷ் புக்கை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். டெபிட் பேலன்ஸ் எப்படி இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓவர் டிராஃப்டில் பார்த்துருப்போம். கேஷ் புக்லேயே ஓவர் டிராஃப்ட் கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் இப்போ பாஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றது என்னென்னா அமௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் 1000 rupees அப்படின்னா 1000 CR அப்படின்னு போட்டு இருக்கும். அப்படின்னா எங்கிட்ட என்னோடய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது, அதை எப்போ வேணால் நான் விட்ரா பண்ணிக்க முடியும். இதுவே என்னோடய அக்கௌண்ட்டில் சில சார்ஜஸ் போட்டோ பேங்க் வந்து சில சார்ஜஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு என்னோடய மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணல அந்த மாதிரி ஏதாவது டைமில் அப்போ என்னோடய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் போகும். அவங்க நெகட்டிவ்னு போட மாட்டாங்க, மைனஸ்ன்னு போட மாட்டாங்க. இன்ஸ்டெட் என்ன போடுவாங்கன்னா 500 DR அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா இந்த 500 நம்ம வந்து பேங்க்குக்கு பே பண்ணணும். ஸோ இதுதான் மீனிங். CR போட்டால் பேங்க் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து தரணும். DR அப்படின்னு போட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பேங்க்கு அந்த அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேஷ் புக்கை பற்றி உங்களுக்கு ஒன்று டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது கேஷ் புக்கோட சாப்டர்ஸ். அதில் போய் நீங்கள் 1 by 1 வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டெபாசிட். ஸோ டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் புக்கில் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி விட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கேஷில் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ணும்போது நம்மள்ட்ட வந்து கேஷ் அமௌண்ட் வந்து கம்மியாகும். நம்ம விட்ரா பண்ணும்போது திருப்பி நம்ம கையில் அமௌண்ட் வந்து சேரும். அப்போ சேரும் போது என்ன ஆகுது, அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ நான் வந்து எங்கிட்ட இருக்கிற 1 lakh அமௌண்ட்டில் 50,000 கொண்டு போய் பேங்க்கில் போட்டுறேன். அப்போ என் பேலன்ஸ் எவ்வளோ ஆயிரும், 50,000 தான் ஆகும் கேஷில். அப்போ என்ன ஆகுது, என்னோடய பேலன்ஸ் வந்து கம்மியாகுது, லோ ஆயிடுதா. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஆல்ரெடி என் கையில் ஒரு 50,000 இருக்குது, எனக்கு நான் ஒரு 20,000 போய் திருப்பி நான் விட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 50,000 + 20,000 70,000. அப்போ என்னோடய கேஷ் புக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் இன்க்ரீஸ். ஸோ ஓகே, அதே மாதிரி இப்போ பேங்க்கில் பார்த்திங்கன்னா இதோட ஆப்போசிட்டானது இங்கே நடக்கும். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணும்போது என்னாச்சு, இங்கே வந்து லோ ஆச்சு. கரெக்டாக, நான் வந்து இங்கே டெபாசிட் பண்ணுறேன், அப்போ லோ ஆச்சு. பட் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா என் கையில் இருந்து பேங்க்கில் போய் நான் டெபாசிட் பண்ணும்போது ஒரு 1000 rupees இருக்கிற இடத்துல நான் டெபாசிட் எவ்வளோ, ஒரு 5,000 டெபாசிட் பண்ணுறேன்னா அப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காட்டும், 6,000 அப்படின்னு காட்டும். அப்போ என்ன ஆகுது, நான் டெபாசிட் பண்ணால் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும். இதே மாதிரி அமௌண்ட் நான் விட்ரா பண்ணுறேன், ஒரு 500 rupees நான் விட்ரா பண்ணுறேன் 6,000லேருந்து அப்படின்னா 5,500 ஆயிரும். ஓகே, அப்போ அமௌண்ட் பார்த்திங்கன்னா கம்மியாயிருமா. இப்போ டெபாசிட் பண்ணும்போது ஜாஸ்தியாகும், விட்ரா பண்ணும்போது கம்மியாகும். இதில் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா பிஆர்எஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்றது என்னென்னா பாசிட்டிவாக இருக்கிறது, அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கிறது. அதாவது கேஷ் புக் அப்படின்னும் போது நம்ம கையில் காசு இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ், நம்ம கையில் கேஷ் இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகேவா? அப்போ பாசிட்டிவாக வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஃபேவரபிள் சொல்லுவாங்க. நெகட்டிவாக வந்து அன்ஃபேவரபிள் அப்படின்வாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தது தான் டெபிட் அண்ட் கிரெடிட்டு, அதே கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே அதே கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபேவரபிள் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது, என்னோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ். இல்லை என் அக்கௌண்ட்டில் வந்து நெகட்டிவாக இருக்குது, பேலன்ஸ் வந்து இல்லை, மைனஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸுன்னுவாங்க. அது வந்து டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கேஷ் புக்கில் டிஆர்ன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், அதே வந்து கேஷ் புக்கில் சிஆர்ன்னு போட்டிருந்தா நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்னா நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், அன்ஃபேவரபிள், பாசிட்டிவ்னா ஃபேவரபிள். அதோட ஆப்போசிட் தான் இங்கேயும் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சம் போடும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கேஷ் புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்புக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எல்லாமே ஃபேவரபிள், நெகட்டிவ் எல்லாம் அன்ஃபேவரபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கேஷ் புக்கில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ ப்ளஸ் அதோட சம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸை தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எந்த பேலன்ஸ் இருக்கும்? டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். இது அன்ஃபேவரபிள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்கேஸ் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 5 பேர்த்துக்கு நான் செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருமே அட் அ டைமில் ஒரே டேட்டில் அவங்க அமௌண்ட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. என் அக்கௌண்ட்டில் சஃபிஷியண்ட்டான பேலன்ஸ் இல்லை அப்படின்னா லைக் நான் 5 பேரும் போட்ட செக்கில் மேபி ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கான அமௌண்ட்டு மட்டும்தான் என் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா மீதி 3 பேர்த்துக்கு அமௌண்ட்டு வந்து அந்த டைமுக்கு போகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நம்மளோட கஸ்டமரையும் சரி சப்ளையர்ஸ்க்கும் கரண்ட்டாக ப்ராம்ப்டாக நம்மளோட பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணால் தான் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிலீவுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து பேங்கர் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. டைமுக்கு நம்மளோட சப்ளையரோ இல்லை கஸ்டமர்ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து தரணும். நம்ம அமௌண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்ளையர் வந்து ஒரு 1 lakhக்கான செக் வந்து போடுறாரு என்னோடய அக்கௌண்ட்டில். ஆனால் என்னோடது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு காட்டுது. ஏன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் 80,000 rupees தான் இருக்குது. ஸோ 20,000 வந்து இல்லை. பட் அது அவருக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வரும். அப்போ செக் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்னடா நம்ம போட்டிருக்கோம் செக்கு வந்து பவுன்ஸ் ஆகுதே அப்படின்னு அவங்க நினச்சி நம்ம மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிஸ்னஸ்க்கு பேங்கர் வந்து இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்னென்னா பேங்க்கிட்டருந்து நம்ம அமௌண்ட் பாரோ பண்ணுற மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு நம்ம அமௌண்ட்டு திருப்பி ரீபே பண்ணும் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பே பண்ணணும். ஸோ ஓகேவா? இது பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது வந்து ஓவர் டிராஃப்ட் ஃப்ரம் பேங்க் அப்படின்றது என்ன? பாரோ ஃப்ரம் மணி. ஸோ இந்த ஓவர் டிராஃப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹேட்ஸ் நெகட்டிவ் பேலன்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்டோட பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ். பேங்க்கில் வந்து டெபிட் பேலன்ஸில் இருக்கும், கேஷ் புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம சம் போடும் போது நமக்கு இது தேவைப்படும். ஓகேவா? இந்த டேர்மு அதே மாதிரி இந்த டேர்ம் நமக்கு சம் போடும் போது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அதே மாதிரி இந்த டேர்ம் நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம் இது ரெண்டுமே நம்ம சம் போடும் போது இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது மட்டும் உங்களுக்கு பேசிக்ஸாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபர்தரான வீடியோஸ் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஆல்ரெடி சமைச்சர் சிலபஸில் உங்களுக்கு நான் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் ஒன்றும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.